வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்தில திருத்தணியில நடந்த ஒரு சம்பவம். சம்பவம் நடந்தது 27ஆம் தேதி. ஒரு 2 நாளா தான் இந்த சம்பவம் பரபரப்பான ஒரு சம்பவமா பார்க்கப்படுது. வடமாநில இளைஞர் ஒருத்தர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு 4 சிறுவர்கள், 17 வயசான சிறுவர்கள் கஞ்சா போதையில அவர் முன்னாடி பட்டா கத்திய வச்சு ரீல்ஸ் பண்றாங்க. அவர் ஏதோ மொறச்சு பார்த்தாரு அப்படின்ற மாரி இவங்க சொல்றாங்க. அவ அவ அவரை அதற்கப்புறமா அந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் அவர் இறங்குனதுக்கு அப்புறமா அவர சரமாரியா வெட்டிட்டாங்க. உயிருக்கு போராடிட்டு இருந்தவர பொதுமக்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறமா அவர் அவருடைய சொந்த ஊருக்கே போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெறைய ஊடகங்கள்ல அவரு ஒடிசாவை சேர்ந்தவர், மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துட்டு இருக்குது. இந்தியா டுடே அவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அவரை அந்த வெட்டக்கூடிய வீடியோ அப்படின்றது வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப அப்பாவியா இருக்கிறாரு. அவர் தடுக்க கூட இல்லாத மாதிரி ஒரு கையறு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய ஃபேஸ் பார்க்கும் பொழுது ரொம்ப 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 ஒரு இன்னசென்ட் மாதிரி தெரியுது. அவரு கோபத்த கூட எக்ஸ்பிரஸ் பண்ணாத மாதிரியான ஒரு அப்பாவி, தன்னால எதுவுமே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் அவரை சரமாரியா வெட்டியிருக்கிறாங்க. ஒரு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, கஞ்சா போதை. ஸோ சமீப நாட்கள்லேயே நெறைய ஊடகவியலாளர்களும் சரி, நெறைய அரசியல் கட்சி அண்ணாமலை மாதிரியான அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் சரி, சமீப நாட்கள்ல கல்லூரி வளாகத்திலயும் சரி, பல இடங்கள்லயும் இது சென்னை மாதிரியான பெரிய மெட்ரோ சிட்டீஸ்ல தான் கிடைக்குது. கஞ்சா மாதிரியான பொருட்கள் அப்படின்றத தாண்டி, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் இந்த மாதிரி பல இடங்கள்ல கஞ்சா பிடிபட்டது. இது சம்பந்தமான செய்திகளை பகிர்ந்திருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு முழுவதும் இப்படித்தான் இருக்குது சூழல் அப்படின்ற மாதிரி சொல்லி, சட்டம் ஒழுங்கு எதை நோக்கி போகுது? இது முதல் சம்பவம் கிடையாது. பொது வெளியில முன்விரோதம் இல்லாம யாரோ ஒருத்தரை போட்டு அடிக்கிறது, மிதிக்கிறது, கொலை மிரட்டல் விடுறது, கொலை வெறி தாக்குதல் நடத்துறது அப்படின்றது தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகளும் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா பெரிய அளவுல ஊடகங்கள்லயும் இது செய்தி ஆகாமலே இருந்தது. ஒரு சில ஊடகங்கள் மட்டும் தான் செய்தி ஆக்கியிருந்தாங்க. ஆனா இணையதளத்தின் வழியாக, சமூக வலைதளங்களின் வழியாக எல்லார்கிட்டயும், எல்லா பொதுமக்கள் கிட்டயும் இந்த ஒரு விஷயம் ஒரு செய்தியா போய் சேர்ந்துருச்சு. இது பலருக்கும் ஒரு பயத்தை உருவாக்கி இருக்குது. அ சட்டம் ஒழுங்கு மோசமா போயிருக்குது அப்படின்றத பொதுமக்கள் இத உணர்றாங்க. ஊடகங்கள் இதை காட்டாட்டியும், ஊடகவியலாளர்கள் இதை பத்தி பேசாட்டியும், யார்கிட்ட போய் சேரணுமோ பொதுமக்கள் அதை ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதற்கான ரெஸ்பான்ஸையும், ரியாக்ஷன்ஸையும் அவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிலர் இவங்களெல்லாம் என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவேசமா பேசுறாங்க. ஸோ இதற்கு அரசாங்கத்தின் மேல பழி போடுறீங்களே, ரயில்ல நடந்திருக்குது. ரயில்வே போலீஸ் தானே பார்க்கணும். இது மத்திய அரசு தானே அப்படின்ற மாதிரி சிலர் போற போக்குல புத்திசாலித்தனமா சொல்றாங்க. சட்டம் ஒழுங்கு யார்கிட்ட இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ தொடர்ந்து இது ஒரு ஒற்றை சம்பவம் கிடையாது. தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. ஸோ நான் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரியான சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அமைச்சர்கள் தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சம்பவமே இல்ல. கஞ்சான்ற விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் பேசுவாங்கன்னு நெனச்சேன். அதே மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் பேசியிருக்கிறாரு. உள்ளபடியே இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் பண்றது ஊடகங்கள் முன்னாடி அப்படின்றது ரொம்பவே நகைப்புக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. தவறுகள் ஒரு சில 1, 2 நடக்கும் பொழுது நம்ம இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எல்லார்கிட்டயும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்ததற்கு அப்புறமா, இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி சப்பக்கட்டு கட்டுறது, இது அவர்கள் அவர்களையே ஏமாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நான் சொல்லியிருந்த மாதிரி அரசியல் கட்சிகளும், ஊடகவியலாளர்களும் ஒரு வாரத்துல நடந்த கஞ்சா சம்பந்தமான செய்திகளை பகிர்ந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எங்க நடந்தது? தமிழகத்துல இல்லவே இல்லை அப்படின்னா, அப்ப இதெல்லாம் எங்க நடந்தது? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்குது. ஏற்கனவே ஆசிரியர்களும், துப்புரவு தொழிலாளர்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கத்தை எதிர்த்து சம வேலைக்கு சம ஊதியம், இதை தனியார் மயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்களும் அரசாங்கத்திற்கு எதிரான, ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றது அதிகமாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னமும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ சிலர் பேசின விஷயங்கள் வீடியோஸ்லலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியில இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஆனா இந்த அளவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அரசியல் பார்வை, அரசியல் கட்சிகளினுடைய பார்வை அதை எல்லாத்தையும் தாண்டி பொதுமக்கள் மத்தியில இப்படி ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இதை
திமுகவினர் அக்செப்ட் பண்றாங்களோ பண்ணலையோ, பொதுமக்கள் மத்தியில இப்படி ஒரு எண்ணம் இருக்குது. இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியில இந்த அளவுக்கு இல்லையே, இவ்ளோ மோசமா போகலையே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவர்கள் கிட்ட இருக்குது. ஸோ இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சிய இன்னமும் அதிகப்படுத்தும் அப்படின்றதுல வந்துட்டு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஊடகங்கள்ல வரல, ஊடகவியலாளர்கள் பேசல அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் மக்கள் கிட்ட போய் சேரல அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் ஆட்சியாளர்கள் கிட்ட இருக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலேயோ, பீகார்லயோ ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சுன்னா, தேசிய அளவுல எந்த அளவுக்கு டூல் கிட் வச்சு அவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க, சமூக ஊடகங்கள்லயும் சரி, அவர்களினுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லயும் எந்த அளவுக்கு பிரச்சாரங்கள் பண்றாங்க, அது ஒரு பெரிய அரசியலாக்கிட்டு பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தவறுகளே நடக்காம யாராலையும் ஆட்சி பண்ண முடியாது. ஆனா தொடர் தவறுகள், தொடர் மிஸ்டேக்ஸ் நடக்கும் பொழுது, அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கள் எடுத்தே ஆகணும். ஸோ இன்றைக்கு வரைக்கும் அமைச்சர்கள் பேசும் பொழுது அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. கஞ்சான்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ உள்ளபடியே இது மக்கள் இந்த ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதற்கான ரெஸ்பான்ஸ் அவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்களினுடைய ரியாக்ஷன் அப்படின்றது தேர்தல்லையும் எதிரொலிக்கும். இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு ஏன்னா இது ஒரு ஒற்றை சம்பவம் கிடையாது. பல இடங்கள்லயும் இதனுடைய தாக்கம் இருக்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது அடுத்த தலைமுறையையும் சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்குது. இது அவர்களினுடைய ஆட்சிக்கு மட்டும் ஆபத்தா முடியாது. ஒரு பெரிய சமூகத்திற்கே ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்த தலைமுறைக்கும் ஆபத்தை கடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுல ஒரு ஆக்ஷன்ஸ் அப்படின்றது வேணும் அப்படின்றது தான் எல்லாரினுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. அந்த வீடியோவ சமூக வலைதளங்கள்ல பரப்பாதீங்க. இது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் சார்பா கேட்டிருக்கிறாங்க. வீடியோக்கள் ஆல்ரெடி எல்லாரும் பார்த்து முடிச்சுட்டாங்க. ஸோ அதை தடுத்துட்டு, அத பரப்புறத தடுக்கிறத தடுத்துட்டு, இந்த மாதிரியான சம்பவங்களும், இந்த மாதிரியான போதைப்பொருள் கலாச்சாரத்தை தடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றது தான் ஒரு சாதாரண மக்களினுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. ஸோ அதுல ஆக்ஷன்ஸ் அப்படின்றது இந்த 3 மாத காலத்துல இந்த அரசாங்கம் எடுத்தே ஆகணும். இல்லை அப்படின்னா அதற்கான ரிசல்ட்ஸ அவர்கள் தேர்தல்ல கண்டிப்பா எதிர்கொள்வார்கள் அப்படின்றது நம்முடைய பார்வையா இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.